வணக்கம் நண்பர் பார்த்திபனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது தேனாம்பேட் மற்றும் மடிப்பாக்கத்தில் ரொம்பவே பிரத்யேகமான ஒரு ஷோரூம். இவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கும் இவருக்குமான நட்பு பற்றி நான் நிச்சயம் சொல்லியே ஆகணும். இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் அவ்வளோ பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் இருக்குது. 3500 பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா அதில் பாதிக்கு மேலே 50%, இன்னும் சொல்லப்போனால் 70-80% கூட இவர் எனக்கு கொடுத்தது தான். ஸோ பிரத்யேகமாக நான் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி இவர்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான கடை. பிள்ளையார்னாலே எனக்கு பார்த்திபன் ஞாபகத்துக்கு வராமல் இருக்க மாட்டார். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிடிச்சிருக்கும். எல்லாருமே விநாயக ஸ்வரூபங்களை ரொம்ப அழகாக ரசித்து பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக விநாயக சதுர்த்திக்குன்னே இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் டாஞ்சூர் பெயிண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் டாஞ்சூர் பெயிண்டிங் ரொம்ப அழகாக நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 1க்கு 1.25 சைஸ் தான் இப்போ என் கையில் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த பெரிய சைஸு இங்கே பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா 2 அடி உயரம் இருக்கும். அந்த மாதிரி அகலம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக வரும். இப்போ இந்த 1 ஃபீட் இருக்கிற 1.25 அடி உயரம் இந்த டாஞ்சூர் பெயிண்டிங் பிள்ளையார் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 6000 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் இருந்து 6 அடி உயரம் வரைக்கும் 4 அடி அகலம் அந்த அளவுக்கு கூட நீங்கள் பிள்ளையார் ஸ்வரூபங்களை டாஞ்சூர் பெயிண்டிங்கில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அமௌண்ட்டும் வேரி ஆகும். மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸில் தான் நம்ம தொடர்ந்து பிள்ளையார் ஸ்வரூபங்களை பார்த்துட்ருக்கோம். முதல்ல களிமண் பிள்ளையாரை வச்சு பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறது தான் நம்முடைய பாரம்பரிய பழக்கம். அப்படி இவங்க களிமண் பிள்ளையார் நிறைய சைஸஸில் மாடல்ஸ் எல்லாம் வெவ்வேறு, இந்த டர்பன் கட்டி இருக்கிற மாதிரி வெவ்வேறு ஸ்வரூபங்களில் அந்த தலப்பாயில் டிஃப்ரென்ஸ் காட்டி கொஞ்சம் கோல்டு ஒர்க்கெல்லாம் பண்ண மாதிரி பிள்ளையார் கொண்டு வந்திருக்காங்க. வரிசையாக இருக்குது. சைஸஸ் வந்து வெவ்வேறு சைஸஸ் இருக்குது. 100 rupees 150 rupees அப்படின்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் மாறும். நீங்கள் களிமண்ணை பொறுத்த வரைக்கும் நேரில் தான் வந்து மடிப்பாக்கம் ஷோரூமில் நீங்கள் வாங்கணும். அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். முரத்தில் துர்காமாவுடைய ஃபேஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரொம்ப எல்லாரும் ஆசைப்பட்டு நவராத்திரிக்காக வாங்கிட்டு இருக்காங்க. அது மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸோட ஒரு அழகான ஒரு கலெக்ஷன். அது அப்படி தான் இப்போது பிள்ளையார் கொண்டு வந்திருக்காங்க. முரம் அப்படிங்கிறதே ரொம்பவே நல்ல ஒரு வைப்ஸ் கொடுக்குற மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் பிள்ளையாரும் சேர்ந்து இருக்கும்போது விக்னமில்லாத தடையில்லாத செல்வம் நம்ம குடும்பத்தில் பெருகுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனில் ஒன்றும் ஒயிட் கலரில் ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த சைஸ் கையளவுக்கு இருக்குது. என் கையே மறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த சைஸில் இருக்குது. இந்த சைஸ் என்ன ரேட் அப்படின்னா 250 rupees வருது ஒரு பீஸ். பாருங்கள், 250 rupees. இந்த விநாயகர் அழகாக வந்து லேஸில் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. நல்ல பெருசாகவே இருக்குது. இந்த முறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கிரீடமெல்லாம் லேஸில் செஞ்சு நெற்றிக்கண்ணோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருமுகம் இருக்குது. ஒயிட் கலரில் வேணும்னா மார்பிள் ஃபினிஷில் அப்படி வாங்கிக்கலாம். நம்ம ஸ்கின் டோனில் வாங்கினா அது டெரகோட்டா ஃபினிஷ்ங்கிற மாதிரி தெரியும். 2 மாடலில் அவைலபிளாக இருக்குது. மாக்கல் பிள்ளையார் தான் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஒரு கற்பக விருட்சம் முன்னாடி அமர்ந்திருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அரச மரத்தடி பிள்ளையாராகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான பிள்ளையார். நம்ம வீட்டில் அபிஷேக ஆராதனைகள்லாம் அந்த மாக்கல் பிள்ளையாருக்கு பண்ண முடியும். இந்த மாதிரி 3 விதமான பிள்ளையார் ஸ்வரூபங்களை நீங்கள் பார்க்குறீங்க. சைஸ் தான் வந்து இந்த பிள்ளையாருக்கும் இந்த 3வது பிள்ளையாருக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் மாறுபாடாக இருக்குது. இது வந்து கலரே மாறுபாடாக இருக்குது. இப்போ இந்த பிள்ளையார் 1300 ரேட் வருது. நீங்கள் நல்லா அழகாக அபிஷேகம் பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பிள்ளையாரை தன்னுடைய குழந்தையாக பாவிச்சு கூட பண்ண முடியும். பெண்கள் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வரும். நிச்சயமாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கற்பக விருட்சம் இருக்கிற இந்த பிள்ளையார் வந்து 2300 வருது. ரொம்ப அழகாக எல்லா விதமான தனங்களையும் தரக்கூடியவராக இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா 800 rupeesக்கு இந்த மாக்கல் பிள்ளையார்.
ஸோ ஒன்னொன்றுமே அதனுடைய அழகு, அந்த நேர்த்தி, அந்த வேலைப்பாடு இதை பொறுத்து அந்த ரேட்ஸ் இருக்குது. எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ஜூலாவில் போட்டு நம்ம கிருஷ்ணரை தாளாட்டினோமோ அந்த மாதிரி பிள்ளையார் சதுர்த்திக்கு சதுர்த்தி நாயகனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம ஒரு ஊஞ்சலில் வச்சு அழகாக அலங்கரிக்கலாம். நம்ம வந்து ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி நடுவில் ஊஞ்சல் வச்சு இந்த ஜூலாவில் அழகாக இவரை ஆட்டி விடலாம். இந்த மாதிரி ரொம்ப அழகாக இங்கே பார்த்தீங்கன்னா மூஞ்சூர் இன்செப்பரபிளாக எப்போதுமே பிள்ளையார் கூட இருக்கக்கூடிய மூஞ்சூர் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஜூலாவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் நல்ல வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஜூலா நல்ல ஹெவியான ஜூலா 4160. இதுதான் வந்து இந்த ஊஞ்சல் அமைப்பு. அழகாக நம்ம பிள்ளையார் சதுர்த்தியில் ஒரு சிலை வச்சாலும் நீட்டாக வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி முன்னாடி மண் பிள்ளையாரையும் வச்சு பூஜை பண்ணலாங்கிற மாதிரி அருமையான ஒரு பிள்ளையாராக இருக்கார். பிராஸில் வாங்கி வைக்கிறது எப்போதுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். காலப்போக்கில் அதனுடைய விலையும் மதிப்பும் ஏறும். இன்னொன்று அபிஷேக ஆராதனைகள் சூப்பராக பண்ண முடியும். நல்ல வஸ்திரம் கட்டி நம்ம அலங்காரமும் சூப்பராக பண்ண முடியும். இந்த கணேஷாவோட ரேட்டு 5500 வருது. நல்ல ஹெவியாக இருக்கார், நம்மளால் தூக்க முடியல. நல்ல ஒரு 3/4 அடி உயரத்துக்கு இருக்கிற மாதிரியான கணேஷாவாக இருக்கார். நம்ம வஸ்திரமும் அணிவிக்கலாம். ரொம்ப அழகான லட்சணமாக அந்த முக அமைப்பு எல்லாமே ரொம்ப திருத்தமாக செஞ்சுருக்காங்க. மூஞ்சூர்லேருந்து முகம் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையாராக இருக்கார். இந்த பிள்ளையார் பாருங்க, உடம்பு இல்லாமல் அவருடைய முக்கியமான அந்த துதிக்கையோடு இருக்கக்கூடிய திருமுகம் பார்க்குறோம். கால் பாதங்கள் மட்டும் பார்த்து கை அபயஹஸ்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இவர் இருக்கார். இவருடைய ரேட் வந்து 2400 rupees வருது. 1.25 அடி உயரத்தில் இருக்கிற பெரிய ஜைஜாண்டிக்கான சூப்பர் வெயிட்டில் இருக்கிற பிராஸ் பிள்ளையார் தான் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. கோயில்களுக்கு பிரார்த்தனை வேண்டுதல் இருந்ததுனாலும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் அழகாக வழிபாடுக்கும் சூப்பராக வைக்கலாம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு வைக்கிறது, ஆஃபீஸ் ரூமில் வைக்கிறது, நம்மளுடைய ஒர்க் பிளேஸில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுற அந்த மாதிரி இடத்துலலாம் கேஷ் கவுண்டர்கிட்ட வைக்கிறது, இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே இந்த பிள்ளையாரை நம்ம வைக்க முடியும். ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அந்த நகாசு வேலைகள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய பீடத்துலேயும் நிறைய பிள்ளையார் வர்ற மாதிரி அமைப்பு பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் மூஞ்சூர் நின்றுட்டு லட்டு வச்சிட்டு இருக்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹெவியாக நல்ல வெயிட் இருக்கிறது. 15 கிலோ கிட்டத்தட்ட வெயிட் வந்து அவ்வளோ கிலோ இருக்கிற அளவுக்கு இருக்குது. இது வந்து 25K வருது. 25,000 இந்த ரேட் வந்து ரொம்ப ஒர்த் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. நவதானியங்களை வச்சு பிள்ளையார் அப்படிங்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுது. ஆனால் அது எவர் கிரீன் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கணேஷா தான். எல்லாருக்கும் நம்ம கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஐடியலான ஒரு கணேஷா தான் இந்த நவதானிய பிள்ளையார். இதை வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது இந்த நவகிரக கோளாறுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும், பிள்ளையார் அதை அந்த தடைகளை எல்லாம் சரி பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. நிறைய பேருக்கு வீட்டு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் பண்ணுறோம், ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல கிஃப்ட் தான் இந்த நவதானிய பிள்ளையார். அதை வந்து அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. நார்மலாக பிள்ளையார் மட்டும் நவதானியத்தில் இல்லாமல் சுற்றியும் தானியங்கள் போட்டு ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 650லேருந்து ஆரம்பித்து இது பார்த்திங்கன்னா 3/4 அடி உயரத்தில் இருக்குது. இந்த 650லேருந்து ஆரம்பித்து அது 3000 rupees வரைக்கும் சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி ரேஞ்சஸ் வருது. இப்போ இது பின்னாடியே என்னென்ன தானியங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவதானியம் நவகிரகங்களுக்கு எந்தெந்த தானியம் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தானியங்களை பயன்படுத்தி இந்த பிள்ளையாரை பண்ணியிருக்கிறதுனால அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எல்லா தானியங்களும் இதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து இந்த ஃபுல் லிஸ்ட்டை படித்தாலே நமக்கே வந்து வீட்டில் ஹோமம் நவதானியங்கள் போட்டு பண்ணணும், பிள்ளையார் ஹோமத்துக்கெல்லாம் நவகிரக ஹோமம்லாம் வீட்டில் நடக்குதுன்னா எந்தெந்த தானியம் எதுக்கு அப்படிங்கிறத டக்குன்னு நம்ம கூகுள் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இந்த ஃபோட்டோலேயே நம்ம பார்த்து கூட தெரிஞ்சுக்க முடியும். அழகாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க. காப்பர் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது ஏதோ கோயில் விக்கிரகங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தெய்வீக அனுபவத்தை கொடுக்கும். காப்பர் வந்து தனித்துவமான அழகு கொண்டது. இங்கே பார்க்குற நீங்கள் விக்னேஷ் பிள்ளையாருடைய இந்த சிலைகள் எல்லாமே காப்பரில் செய்யப்பட்டது. இதுக்கும் நம்ம நிறைய அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம்.
வீட்டில் வந்து காப்பரில் டெய்லியே நம்ம அபிஷேகங்கள் எந்த விதமான அபிஷேக பொருளை ஊற்றியும் நம்ம பண்ணலாம். பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேனில் செய்கிறது, மஞ்சள் தூளில் எல்லாமே நம்ம வந்து காப்பரில் நம்ம பயன்படுத்த முடியும். அண்ட் வந்து காப்பரில் பயன்படுத்தி அந்த பாலை வந்து அருந்துறது எந்த கெடுதலும் கிடையாதுங்கிறதும், ஏன்னா அந்த விஷத்தன்மையெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அபிஷேக தண்ணியை குடிக்கிறதோ அந்த தீர்த்தத்தை எடுத்து அது மாதிரி எதுவுமே பண்ணாது. ஸோ இப்போ இந்தந்த ஸ்வரூபங்கள் நீங்கள் பார்த்த பிள்ளையாருக்கு என்னென்ன ரேட்டுங்கிறது தான் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க. நாகர் குடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கிற கணேஷா பார்க்குறீங்க. அடுத்தது இந்த ஸ்வரூபம் வந்து ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு எப்படி உட்காந்துருக்கார், கோயிலில் நம்ம ஐம்பொன் சிலையோடைய டைப்பில் அந்த கணேஷா இருக்கார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ரொம்ப நேர்த்தியாக யாருக்காவது கிஃப்ட் கொடுத்தா கூட வேல்யூபுளாக நம்ம கொடுக்கணும். சும்மா அவங்க வீட்டில் 10ஓட 1 11 கிடக்காம நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து அவங்க பூஜை ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து கொடுத்தா அவங்க காலகாலத்துக்கும் வச்சிட்ருப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி காப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் நிச்சயமாக எல்லாருமே வழிபாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. பிள்ளையார் பூஜை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வெற்றிலையில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு மஞ்சளில் அப்படி பூஜை பண்ணுவோம். இப்போ அந்த வெற்றிலையில் பிள்ளையார் ஸ்வரூபத்தையே வச்சு பூஜை பண்ணுறது எவ்வளோ அழகாக இருக்கும்னு பாருங்கள். மார்பிள் டஸ்ட்டில் செய்யப்பட்ட பிள்ளையார். நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம வந்து மார்பிளில் செய்யப்பட்ட சிலைகள் பெருசாக பிரபலம் அடையலைன்னாலும் நார்த்லலாம் மார்பிளில் தான் கோயில்களில் சிலைகள்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி அழகான ஸ்வரூபங்களை அங்கங்கே அலங்காரமாக நம்மளுடைய டிவி ஷோகேஸாக இருக்கட்டும், இல்லை பூஜை ரூம்லேயே வச்சு வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற யூனிக்கான பிள்ளையார் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 1050 இந்த பிள்ளையார் வருது. அதே வந்து அந்த இலையே கொஞ்சம் மேல் நோக்கி தூக்குன மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளையார் பார்க்குறீங்க. நல்லாவே அந்த இலையில் ஆளிலை கிருஷ்ணர் மாதிரி இவரை பார்க்குறதுக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கார். ரொம்ப அழகாக எல்லோ கலர் வஸ்திரம், சிவப்பு கலரில் பஞ்சகச்சம்லாம் கட்டினபடி ரொம்ப சூப்பராக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி மலருக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு பிள்ளையார் பார்க்குறீங்க. இந்த பிள்ளையார், இந்த வெற்றிலையில் இருக்கிற இந்த பிள்ளையார் 1050 வருது. இந்த இலை பிள்ளையாரும் இந்த பூவில் இருக்கிறதும் 950 வருது. இந்த பிள்ளையாரெலாம் நீங்கள் எவ்வளவு தர பார்த்தாலும் அழுக்காமல் சலிக்காமல் பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைகள் ரொம்ப ரசிக்கும்படியாக பிள்ளையாரை எந்த ஸ்வரூபத்தில் பார்த்தாலும் அவர் ரொம்ப வளைஞ்சு கொடுப்பார். எளிமையான அருகம்புல் பூஜைக்கு கூட அவர் நமக்கு எல்லா கடாட்சங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்படி தான் நீங்கள் பார்க்குற இந்த பட்டம் விடக்கூடிய பிள்ளையார். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இதை பார்த்துட்டு எப்போ வந்து டிவி ஷோஸ்லலாம் வீடியோவுக்காக வந்தால் கூட அவங்க எடுக்கிறது முக்கியமாக கவர் பண்ணுறது இந்த பட்டம் விடக்கூடிய பிள்ளையார். இங்கே பாருங்கள், மாஞ்சா நூல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ இந்த மூஞ்சூர் கையில் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகாக பட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்கன்றது தான் இந்த பிள்ளையாருடைய சுரூபம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பிள்ளையார் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். இதோட ரேட் 1250 வருது. நம்ம என்னென்னமோ டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம், நமக்கு பிடிச்ச பிள்ளையாரை நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் கண்ணை இமைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு க்யூட்னஸ் ஓவர்லோடட் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த பிள்ளையார் ஸ்வரூபங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை காட்டும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பீம், சோட்டா பீம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி பீமன் வந்து கதையோடு இருக்கிறது பிள்ளையார். அந்த மாதிரி ஸ்டைலாக அவருடைய கண் முழிய பாருங்களேன், அவர் வந்து முழிச்சிட்ருக்காரு. இந்த குட்டி மூஞ்சூருக்குமே அந்த மாதிரி கையில் கதை கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கார் இல்லையா? இது ஒரு அழகான க்யூட்டான பிள்ளையார். சறுக்கு மரத்தில் நல்லா ஹாயாக சறுக்கிட்டு வர்ற மாதிரி அந்த ஸ்லைடில் விளையாடிட்டு வரக்கூடிய ஒரு பிள்ளையார் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இவர் பாருங்கள், நல்லா அந்த ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த குல்லாலாம் போட்டுக்கிட்டு கோட் சூட்டோட ஒரு மாதிரி சூப்பராக அவர் வந்து எங்கேயோ ட்ராவல் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காரு. அவர் இழுத்துட்டு போகிறாரு அந்த ட்ராலி பேக்கை. அதை மூஞ்சி ஒரு பிடிச்சி தள்ளுற மாதிரி ஒரு அழகு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், கொடை எடுத்துக்கிட்டு கமண்டலத்தோட நான் காசி யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பக்கூடிய ஒரு பிள்ளையாராக இருக்கார். இந்த கொடை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு மார்பிள் டஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து பீடமெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்து இவர் வந்து கொஞ்சம் யோக நிலையில் யோகி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாராக, சன்னியாசி குலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாராக
இருக்காரு. முருகப்பெருமானுடைய வாகனம் தான் மயில். மயில் வாகனத்தை இவர் இரவல் வாங்கிட்டு தடவி கொடுத்து தன்னுடைய தம்பிகிட்டேருந்து எப்படி இங்கே அண்ணன் தம்பிலாம் பைக் வச்சுருந்தா மாறி மாறி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த மயிலை அவர் கொஞ்சிட்டு இருக்கிறது தான் இங்கே பார்க்குறீங்க. அந்த மயில் தோகையிலேருந்து ரொம்ப அழகாக இருக்கிறத பார்க்குறீங்க. இங்கேயும் பாருங்கள், ரொம்ப அழகாக போட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளையாராக இருக்கார். அந்த போட்டில் கொடியெல்லாம் பறக்குது. அண்டு வந்து இந்த மூஞ்சூர் வந்து துடுப்பு போடக்கூடிய வகையில் இருக்குது. அது அத்தனோடு இருந்தால் கூட பிள்ளையார் அவ்வளோ பெரிய சொரூபமாக இருந்தால் கூட அந்த அன்னப்பட்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த போட்டில் அழகாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க. இங்கே நர்த்தனம் ஆடக்கூடிய வகையில் நர்த்தன கணேஷ் எப்போதுமே வீட்டில் இருந்தால் ஆனந்த தாண்டவம், வீட்டில் அந்த சொரூபத்தில் பிள்ளையார் இருக்கும்போது வீட்டில் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் ஆனந்தம் எப்போவும் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்த பிள்ளையார் பாருங்களேன், இவருக்கு வந்து துதிக்கையெல்லாம் ரொம்ப வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா குட்டியோண்டு தான் துதிக்கை, அவ்வளோ சின்னதாக இருக்கும். இவர் உட்காந்துட்டு இருக்கிறது அந்த தொந்தியெல்லாம் நல்லா பெருத்து வராமல் ஒரு மாதிரி லைட்டான தொப்பை தான் இவருக்கு. உடம்பு ஃபுல்லாகவே கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார். ஒரு பில்லோ மாதிரி அது மேலே காலை போட்டு உட்காந்துருப்பார். இங்கே மூஞ்சி ஒரு லட்டை எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி ஒரு காட்சி. இவர் உட்காந்துட்ருக்கிற அழகு தான் இதில் ஸ்பெஷலாக நம்ம சொல்லணும். மேலே ஒரு குட்டியாக போனிடெயில் போட்ட மாதிரி ஒரு கொண்டை போட்டு வச்சுருக்காங்க. இந்த கணேஷா டாக்டர் கணேஷான்னு மட்டும் தெரியுது. ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது, ஹெட்லைட் மாதிரி ஒன்று இருக்குது. கையில் வந்து ஒரு தெர்மாமீட்டரோ என்ன வச்சுருக்காருன்னு எனக்கு சரியாக புரியல. இவர் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் லைனில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒருத்தராக இருக்கார். இவரை பற்றியான விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவர் பாருங்கள், லாயர் கணேஷா, சூப்பரில் நல்லா வக்கீல் கோட்டெல்லாம் போட்டு அந்த கோட் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த பிளாக் கலர் கோட்டு டை அதெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் அந்த கேஸ் கட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அழகாக வாதாடக்கூடிய கணேஷாவாக அவருடைய ஹேர் ஸ்டைல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று நாமம் போட்டுட்டு வந்திருக்காரு. ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு கணேஷாவாக இவர் இருக்கார். கோயில் உற்சவத்தில் எப்படி வந்து பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி கணேஷாவை 2 மூஞ்சூர் அழகாக பல்லக்கில் மகாராஜாவை தூக்கிட்டு வர்ற மாதிரி சூப்பராக தூக்கிட்டு வரக்கூடிய இந்த திருக்கோலத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. டெரக்கோட்டாவில் செய்யப்பட்டது. 1500 இந்த செட்டு. பார்க்க ரொம்ப யூனிக்காக செஞ்சுருக்காங்க. இந்த ஒர்க்மேன்ஷிப்புக்காக தான் இவ்வளோ சூப்பரான நேர்த்தியான இந்த செட்டு வந்து 1500 காஸ்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் மாதிரியே இருப்பார். திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரியே தோற்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் பார்க்குறீங்க. 650 ருபீஸ் டெரக்கோட்டாவில் செய்யப்பட்டது. இங்கே பாருங்கள், இவர் பிள்ளையார் பாருங்கள், இவர் இப்படி இருக்காரா, இவர் பின்னாடி கையில் அந்த ஒரு கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு வண்டி மாதிரி இருக்குது சக்கரம்லாம் வச்சு, அதில் மூஞ்சூர் உட்காந்துட்ருக்கு. அழகாக அவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகிறார். அப்படி இருக்கிற இந்த பிள்ளையார் 750 ருபீஸ். இதெல்லாம் வந்து க்யூட் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பிள்ளையார் தான் பார்க்குறீங்க. இவர் பாருங்கள், கையில் நல்லா பெருசாக லட்டு வச்சுக்கிட்டு அழகாக அப்படி தலைமாட்டில் கையை கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. கால் மேலே கால் போட்டு மூஞ்சூரை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா நெத்திப்பட்டையெல்லாம் வச்சு அழகாக அவர் அங்கவஸ்திரம் அப்படி இருக்குது, அருமையாக உட்காந்துட்ருக்காரு. இவரும் 750. இந்த பக்கம் மூஞ்சூர் பாடம் படிச்சுட்ருக்கு, அதுவும் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுட்ருக்கு. அந்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னு மேக்ஸ் கிளாஸ் நடக்குது. பிள்ளையார் வந்து குப்புறப்படுத்திக்கிட்டு காலில் அப்படி ஒரு மாதிரி கோத்துக்கிட்டு அழகாக மூஞ்சூருக்கு பாடம் நடத்திட்டுருக்கார். மேக்ஸ் டீச்சராக மாறிட்டார் அவர். ஸ்லைடில் நம்ம ஏற்கனவே நம்ம மார்பிள் டெஸ்ட்டில் பார்த்தோம். இப்போ டெரக்கோட்டாவில் இருக்கிறது. இதில் அடிஷனாக மூஞ்சூர் முன்னாடி ஸ்லைடில் போகுது, பின்னாடியே இவர் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்லைடில் போகிறாரு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் 750 ருபீஸ். ஒரு பீஸ் வந்து 750 ருபீஸ். இது எல்லாம் இது வந்து இந்த பெருமாளோடது 650, இது 1500. இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லாம் இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிசன்ஸ் உருவாக்குற இந்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதில் அதுவும் 2-3 கலர் பெயிண்டிங் கொடுத்து ஒன்னொன்னையும் அதை ரெடி பண்ணி ஆக்சுவலி அது ப்ராசஸை முடித்து வர்றதுக்கு ஒரு பிள்ளையார் தயாராகி வர்றதுக்கே வந்து ஃபியூ டேஸ் அதுக்காக டைம் எடுத்து அந்த மோல்டில் அந்த மண் பிள்ளையார் டெரக்கோட்டாவில் செஞ்சு இது வெளியில் வர்றதுக்கு எடுக்கிற டைம் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த ஆர்டிசன்ஸ் லைஃபெல்லாம் நம்ம
கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது 100 rupees ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அழகழகான இந்த பிள்ளையார் சிலைகளை நம்ம ஈஸியாக ரிட்டன் கிஃப்டாக நம்ம கொடுக்க முடியும். பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலைகளாக இருக்குது. அழகான உட்டன் ஜூலா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் உட்டன் ஜூலா தான் எவ்வளோ அருமையாக நம்மளெல்லாம் போட்டு குழந்தையாக இருக்கும்போது தாளாட்டி இருப்பாங்க. அந்த 40s 50sல இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூலாவில் தான் போட்டு நமக்கு பேர் வைக்கிறது, தொட்டிலில் போடுறதுன்னு சொல்லி ஒரு சாங்கிய சம்பிரதாயமே இருந்த காலத்தெல்லாம் நினைவூட்டுற வகையில் ரொம்ப அழகாக மரத்தில் செஞ்சுருக்காங்க. மரத்தில் அழகான ஃபினிஷிங்கில் செய்யப்பட்ட இந்த ஜூலாவில் உள்ளே வந்து நீங்கள் பிள்ளையாருடைய விக்கிரகத்தை உள்ளே வச்சு நீங்கள் அந்த பிள்ளையார் சதுர்த்தியை நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். அழகான அமைப்பில் இருக்குது. 900 rupees வருது. இந்த உட்டன் ஜூலா 3/4 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிள்ளையார் சுரூபங்கள் ஒன்றொன்றும் நான் தனியாக விலைப்பட்டியல் சொல்லலைன்னாலும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிள்ளையார்லேருந்து நிறைய மாடலில் பிள்ளையார்னா நிச்சயமாக இந்த ஷோரூம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ், ஏராளமான கலெக்ஷன். நான் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு மாடலுக்காக நான் காட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து தொடர்ச்சியாக நிறைய சொரூபங்களை நீங்கள் பார்க்குறீங்க. பிள்ளையார் வந்து இந்த கண்திருஷ்டி கணபதியாக இருக்கட்டும், அல்லது பிள்ளையாரோட வெவ்வேறு சொரூபங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் இருக்குது, நிறைய சைஸஸ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம சாய்ஸஸ் வந்து நேராக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸை பார்க்க முடியும். நேரில் பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி டெரக்கோட்டாவில் வெவ்வேறு சொரூபங்களில் இருக்கக்கூடிய பிள்ளையார்லாமும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பிள்ளையார் பாருங்கள், மிருதங்கம் மேலே உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்படிலாம் கூட பிள்ளையார் சொரூபங்கள் இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதே அழகாக நீங்கள் டெரக்கோட்டாவில் நீங்கள் வாங்கி வச்சுக்க முடியும். டெரக்கோட்டா செட்டு வந்து கம்ப்ளீட் செட்டு வந்து ஈஸியாக நம்ம ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் சின்னதாக வேணும் அப்படின்னா டெரக்கோட்டா நம்ம போகிறது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இவங்கள்ட்ட வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, மார்பிள் டஸ்ட்டில், ஃபைபரில் எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் இவங்கள்ட்ட செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானது நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்கள்ட்ட கிடைக்கும். அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற செட்டு வந்து 2 விதமாக நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஒரு டைப்பு, இந்த பக்கம் ஒரு டைப்புன்னு வெவ்வேறு மாடலில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது. இப்போ நம்ம ஏதாவது பெரிய பிள்ளையார் சிலையை நர்த்தன கணபதியை வச்சுட்டு முன்னாடி ஒரு கச்சேரி நடக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறத வைக்கலாம். இல்லை வேறு சொரூபங்கள், நம்ம அம்பாள் விக்கிரகத்தை கூட வச்சுட்டு முன்னாடி பிள்ளையார் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். நம்மளோட ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் அது. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருக்கு. விநாயக பெருமான் வெண்ணத்தாழியை அப்படி தயிர் பானையை தள்ளி விடுற மாதிரியான ஒரு அழகான சொரூபத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிருஷ்ணர் மாதிரியே, தன்னோட மாமா மாதிரியே அந்த திருக்கோலத்தை இவர் வந்து அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி அழகான ஒரு சிலை பார்க்குறீங்க. இந்த மாதிரி பிள்ளையார்லாம் கொஞ்சம் மாடர்னாக, அதே நேரத்தில் இந்த கொல்கத்தாவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ஒரு ஆர்ட் மாதிரி இதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கலைஞர்களுக்கெல்லாம் பெரும் ஆதரவு நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரியான சிலைகள்லாம் ரொம்பவே பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கலாம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பெரிய சைஸ் வச்சுருக்கேன். இதில் குட்டி சைஸ் இப்போ வர்றது ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேலே விளக்கேற்றி வைக்கலாம். யானை மேலே விளக்கேற்றி வச்சு பிள்ளையார் பக்கத்தில் வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அகல் விளக்கு மாதிரி அழகாக அதில் கண்ணாடி வச்சு டெக்கரேட்டிவாக நீங்கள் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். இல்லை விளக்கை வந்து நடுவில் வச்சு ஏற்றணுன்னாலும் நம்ம ஏற்ற முடியும். இப்படிப்பட்ட பிள்ளையார் விளக்குகள் பார்க்குறீங்க. பீங்கானில் செய்யப்பட்டது. ஆனால் பீங்கான் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்ல ஃபினிஷிங் அழகாக கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் பெயிண்டிங் கொடுத்து கலர்ஃபுல்லாக இருக்கு. டெரக்கோட்டாவில் இருக்கிற மாடலையே அப்படியே ரிப்ளிகா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஜூலா மாதிரி டெரக்கோட்டாவில் பண்ணியிருக்காங்க. அந்த டெரக்கோட்டா இதில் ஊஞ்சல் மாதிரியான அமைப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிள்ளையார்லாம் வரிசையாக பார்க்குறீங்க. இங்கே மரத்துக்கு அடியில் அரச மரம் மாதிரி ஒரு ஹட்டு மாதிரி ஒரு மரத்துக்கு அடியில் அழகாக உட்காந்துட்டு இருக்காரு ஒரு பிள்ளையார். வரிசையாக நீங்கள் பார்க்குற பிள்ளையார் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே உட்காந்துட்டு இருக்கிறது, 5 தீபங்கள் வச்சுருக்கிற மாதிரி. இவர் பாருங்கள் போட் மாதிரி இருக்குது. இங்கே அதை துடுப்பு போடுறவரா இந்த மூஞ்சூர் இருக்கிறது. பிள்ளையார் சொரூபத்தையும் நம்ம அழகாக பார்க்கலாம். பிள்ளையார் வச்சு சுற்றி விளக்குகள் எரியிற மாதிரியான அழகாக தீபம் ஏற்றி வழிபடுற மாதிரியான பிள்ளையார் டெரக்கோட்டாவில் பார்க்குறோம். குட்டி குட்டியாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறத ஒரே ஸ்ட்ரெச்சாக இல்லாமல் இப்படியும்
நம்ம தனித்தனியாக வாங்கிக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய விக்கிரகங்கள் பார்க்குறீங்க. இதில் பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மின்னு எல்லா திருக்கோலங்களும் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப நேர்த்தியாக இத்தினூண்டு சிலையில், அதாவது 1 இன்ச்சு சைஸில் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே நம்ம வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக இப்போ இந்த பிள்ளையார் சதுர்த்தியில் நம்ம வீட்டில் இருக்கிற காரில் நம்ம அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அப்படின்னா பிள்ளையார் வாங்கி வச்சுக்கிறதுக்கு வெவ்வேறு ஸ்வரூபங்கள் பிள்ளையாரில் இருக்கிறத பார்க்குறோம். பிள்ளையார் அப்படின்னாலே யானை முகத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனை முகத்தான் அப்படின்னு. அதனால் நம்ம இப்போ யானை கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்க்க யானை வந்து அலுப்பே தட்டாது. 5 விஷயங்கள் நம்ம எவ்வளோ தடவை பார்த்தாலும் அழுக்காது அப்படிங்கிறது. கடல் அலை, யானை நடந்து வர்றது, குழந்தையோட சிரிப்பு, இதெல்லாம் வந்து நமக்கு அலுப்பு தட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம யானையை நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். இந்த உடன் யானை பாருங்கள், ஃபுல்லாக கார்விங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான வேலைப்பாடோட துதிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய மரத்தை எடுத்து அதை குடஞ்சி கடைசலாக செஞ்சு இந்த மாதிரி ஒரு யானை பார்க்குறோம். அடுத்தது இந்த யானையெல்லாம் பாருங்கள், ஜெய்ப்பூர் யானை மாதிரி மேலெல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் அழகாக வந்து மேலே அந்த துணி, அம்பாரி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி துணி போட்ட மாதிரி அழகாக அலங்கார யானையாக பட்டத்து யானை மாதிரி இருக்கக்கூடிய மாடல் தான் பார்க்குறீங்க. இதுலேயே வந்து வெவ்வேறு கலர்ஸில் இருக்குது. ரெட் கலர், அது ஒரு மாதிரி மஜந்தா கலரும், க்ரீன், அந்த டர்க்வைஸ் க்ரீன்னு சொல்லக்கூடிய ராமர் கலரும் இருக்கிற மாதிரி யானை பாருங்கள். இந்த யானையெல்லாம் ஜெய்ப்பூர் யானைகள் தான். ரொம்ப ரொம்ப அழகாக உட்காந்துட்டு காலை அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான யானை. அதனுடைய மேலில் வேலைப்பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் சைஸஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஜோடி யானைகள் நம்ம அலங்காரத்துக்காக பயன்படுத்தலாம். பக்கத்தில் பிள்ளையாருக்கு சிலையை நடுவில் வச்சுட்டு வைக்கலாம். அந்த மாதிரி உட்டில் செய்யப்பட்ட யானைகள் எப்போவுமே நம்ம எத்தனை காலம் ஆனாலும் அழகாக வச்சு பராமரிக்க முடியும். அப்படிப்பட்ட யானைகள் ஜோடி யானைகளாக துதிக்கையை தூக்கிட்டு இருக்கிறது, துதிக்கையை தொங்க போட்டுட்ருக்கிற மாதிரி 2 மாடல்லையுமே இந்த உட்டு யானைகள் இருக்குது. அதே மாதிரி மாக்கல்லில் செய்யப்பட்ட யானைகள் தான் பார்க்குறீங்க. அது மேலேயுமே நிறைய கார்விங் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு யானை செட்டு பார்க்குறீங்க. அடுத்து காப்பரில் செய்யப்பட்ட குட்டி குட்டி யானைகள் நம்ம விக்கிரகத்தை வச்சுட்டு நடுவில் பிள்ளையாருக்கு வைக்கலாம். மகாலட்சுமி விக்கிரகம் வச்சுட்டு நடுவில் கஜலட்சுமி மாதிரி மாற்றலாம். அப்படிப்பட்ட யானை குட்டி காப்பர் சிலைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து இந்த கார்விங் வேலையெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக வேலைப்பாடுகள் பண்ணி உடம்பு ஃபுல்லாக நிறைய கலரிங் கொடுத்த மாதிரி பண்ணி துதிக்கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான இந்த யானையும் ஜோடி யானையாக நம்ம பார்க்க முடியும். இதுவும் மரத்தால் செய்யப்பட்டது. அடுத்தது மார்பிளில் செய்யப்பட்ட அழகான இந்த யானை தான் ஜெய்ப்பூர் யானை மாதிரி ஜெய்ப்பூரில் செய்யப்பட்டு கொண்டு வரக்கூடியது. இந்த மாதிரி யானைகள்லாம் நம்ம அலங்காரத்துக்காக நம்முடைய லிவிங் ரூமில் அழகாக வந்து ஷோகேஸில் நம்ம வைக்க முடியும். அழகாக உங்களுடைய ஷோகேஸில் வைக்கிற மாதிரி ஒரு யானை பார்க்குறீங்க. இந்த யானை பாருங்களேன், அழகாக இருக்குது. ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும். ஸோ கீழே இருக்கிற குட்டி யானை கால் இடுக்கில் நின்றுட்டுருக்கிற மாதிரி 2 யானைக்கும், அதாவது அது பெரிய யானையுடைய கால்களுக்கு நடுவில் இந்த குட்டி யானை இருக்குது. அந்த குட்டி யானையை கையை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி அந்த துதிக்கையை பிடிச்சிட்ருக்காரு பெரியவர். இந்த பெரிய யானை வந்து தன்னுடைய மகனையோ மகளையோ அழகாக பிடிச்சிட்ருக்கிற மாதிரி கையை பிடிச்சி திருவிழா கூட்டத்தில் அழைச்சிட்டு போகிற மாதிரி போகுது இந்த யானை. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த யானையில் ஒரு எமோஷன் தெரிகிறத நீங்கள் உணர முடியும். அதுக்கப்புறம் நம்முடைய கொலு பொம்மையில் அலங்காரமாக வைக்கக்கூடிய யானை, பிள்ளையாரை வச்சுட்டு அல்லது மகாலட்சுமியை வச்சுட்டு நீங்கள் இந்த 2 யானையை பக்கத்தில் வச்சா ராயலாக இருக்கும். 5000 rupees இந்த யானை கொலு பொம்மையில். ஜோடி யானை தந்தத்தோடு வருது. துதிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அழகாக அலங்காரமாக பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி நல்ல கோல்டு ஃபினிஷெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்கிற இந்த ஜோடி யானைகள் 5000 rupees. மற்ற யானைகளுடைய ப்ரைஸஸ் எல்லாம் இது பார்த்தீங்கன்னா 250 rupees வருது. காப்பரில் செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா 455 rupees வருது. இந்த மாதிரி அந்த யானைகளோட ப்ரைஸஸ் வந்து இந்த ரேஞ்சில் வருது. நான் ஜஸ்ட் ரேஞ்சு மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் மதர்லேண்ட் கிராஃப்ட்ஸை தொடர்பு கொண்டு நீங்கள் யானையோடைய ப்ரைஸஸ் எல்லாம், ஜோடி யானைகளோட ப்ரைஸஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப அலங்காரமாக ஒரு இடம் வந்து ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் சில வால் ஹேங்கிங்ஸ் மாட்டுவோம்.
அப்படி இந்த கணேஷா வால் ஹேங்கிங் பாருங்கள், மெட்டலில் செய்யப்பட்டது, காலத்துக்கும் எதுவுமே ஆகாது. இன்னொன்று சூப்பரான பெயிண்டிங் அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்த காலத்துலேயும் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல் அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று இதில் நான் இவ்வளோ பெரிய சைஸ் காட்டுறேன், இது 4500. இதுலேயே வெவ்வேறு சைஸஸில் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி சொரூபங்கள், பிள்ளையாராக இருக்கட்டும் அல்லது வெவ்வேறு கிருஷ்ணர் ராதே கிருஷ்ணாவாக இருக்கிற அந்த சொரூபமாக இருக்கட்டும், எப்படி எப்படி மாடலில் உங்களுக்கு வேணுமோ அதே மாதிரி இந்த கற்பக விருட்சம் மாதிரி மரம் வேணும்னாலும் சரி, பிள்ளையாரே வேறு மாடலில் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி மெட்டலில் செய்யப்பட்டது இங்கே நிறைய மாடல்ஸில் அவைலபிள். அந்த மாதிரி கற்பக விருட்சம் மரமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய சைஸஸில் இருக்குது. இந்த மாதிரியான மயில் மாதிரியான ஷேப்பில் இது எல்லாமே வந்து மெட்டலில் செய்யப்பட்டது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய அந்த குறும்பை நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியுது. அந்த மாதிரி நிறைய மாடல்ஸில் இந்த மெட்டலில் செய்யப்பட்ட வால் ஹேங்கிங்ஸ் நமக்கு இங்கே மதர்லேண்ட் கிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஐடியாஸ் கிடைக்கும். நான் இந்த வீடியோவை நான் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்காக நான் கொடுக்கறதுனால சில லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பொதுவாக வந்து பிள்ளையாருக்கு மாலை கட்டி போடுவோம், அருகம்புல் மாலையோ அல்லது பூ மாலையோ போடுவோம். இங்கே அவர் ஏற்கனவே போட்டபடியே செஞ்சு வச்சுருக்காங்க. தலையில் வேற ஒரு செம்பருத்தி மலரை சூட்டி விட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இந்த பிள்ளையார் வந்து இவ்வளோ அருமையாக இருக்கார். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஷாப் ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். நான் வந்து வீடியோவோட டைம் டியூரேஷனுக்காக சர்டன் கணேஷா கலெக்ஷன்ஸை மட்டும் காட்டியிருக்கேன். இந்த ஷாப்பை ஒரு சின்னதாக ஒரு அவுட்லுக் நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வருவோம். எவ்வளோ பொருள் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நேரில் வந்து மடிப்பாக்கம் ஷோரூமும் தேனாம்பேட் ஷோரூமும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். 2 அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்கள இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்பப்போ அவங்களுக்கு புதுசாக ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஷோரூமை நம்ம ஒரு வெர்ச்சுவல் டூர் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் போயிட்டு வந்துடலாம் வாங்க. பிராஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கன் மெட்டலில் செய்யப்பட்ட ஐட்டம்ஸாக இருக்கட்டும், வால் ஹேங்கிங்ஸ், மியூரல் ஆர்ட், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இவங்களோட ஷோரூமில் நம்ம பார்க்க முடியும். நான் வந்து ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்டணுன்னா கிட்டத்தட்ட 5 hours 6 hours நான் வந்து இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே யூனிக்னஸ் இருக்கும், அப்படி நான் காட்டிட்டு வரணும். அதே மாதிரி தான் இங்கே வால் கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான வால் கிளாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மெட்டல் ஐட்டம்ஸை ஒரு முறை பார்க்குறோம். அதே மாதிரி டாஞ்சூர் பெயிண்டிங்ஸும் இவங்க கஸ்டமைஸ்டாக பண்ணியும் கொடுக்குறாங்க. ஏற்கனவே ரெடிமேடாக டக்குன்னு உடனே ஒரு வெட்டிங்க்கு கொடுக்கணும் அல்லது ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்குது. எவ்வளோ விதமான அந்த வின்சைம்னு சொல்லக்கூடியது மூங்கில்லையாக இருக்கட்டும், டெரக்கோட்டாலையாக இருக்கட்டும், பீங்கால் அந்த செராமிக்கில் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த சீலிங்கில் ஹேங் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். அதை தவிர ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸுன்னு நிறைய ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். சிலைகளும் ஏராளமாக, அது எந்த தெய்வ ஸ்வரூபத்தையும் விட்டு வைக்காமல் எல்லா தெய்வ சிலைகளும் இருக்கும். பிள்ளையார் எக்ஸ்க்ளூசிவாக இவங்க ஷாப்பில் நிறையவே இருக்கும். அதை தவிர சிவனாக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீரடி பாபாவுடைய கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க. காமதேனு பசுவெல்லாம் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வர்றீங்க. வேல் வழிபாடு நிறைய நடக்கிறதுனால அது தொடர்பான விஷயங்கள், மாக்கல்ல செய்யப்பட்ட சொரூபங்கள்னு வரிசையாக பார்க்குறீங்க. இங்கே காப்பரில் எக்ஸ்க்ளூசிவாக அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிராஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. அதே மாதிரி விளக்குகள் சின்னதாக பட்ஜெட்டில் நம்ம வாங்கி யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா அந்த மாதிரியான விளக்குகளையும் ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு வந்தால் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிஃப்டிங் பர்பஸ்க்கு எப்படி வேணுமோ அப்படிலாம் கொடுக்குற மாதிரியான அந்த ரொம்ப அழகான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியும். கொலு பொம்மைகளும் இவங்கக்கிட்ட ரொம்ப விசேஷமாக இருக்கும். கொலு பொம்மை சீசன் அப்போ இந்த ஷாப்பில் நிறைய கொலு பொம்மைகள் அவைலபிளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்கும். ஜூலாலேருந்து எல்லாமே நீங்கள் எந்த ஒரு ஷாப்பில் என்ன பார்த்துருந்தீங்கன்னாலும்
அது கண்டிப்பாக இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இவங்க ஹோல்சேல் ரீட்டைல் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எதுதான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம பூஜை ரூம் என்ட்ரன்ஸில் மாட்டக்கூடிய மகாலட்சுமி தாயார் கஜலட்சுமியுடைய அந்த உருவத்தை பார்க்குறீங்க. இங்கே நிறைய கிஃப்டிங்காக யூஸ் ஆகிற மெட்டல் ஐட்டம்ஸ்லேருந்து மார்பிள் டஸ்ட்டு, மார்பிள் அண்ட் வந்து நீங்கள் பார்க்குற டெரகோட்டா ஐட்டம்ஸ், புத்தா கலெக்ஷன்ஸு. இப்போ நம்ம வந்து யாரோ ஒரு வேறு ரிலிஜியனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் கிஃப்டிங் வந்து அப்படின்னா நம்ம புத்தா கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம பவுல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த வாஸ்து பவுல் அப்படின்னு சொல்லிட்டு பூ போட்டு வச்சுருக்கிறது, துளசி மாடத்திலேருந்து விளக்குகள், டெரகோட்டாவில் செய்யப்பட்ட விளக்குகள்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான நிறைய ப்ராடக்ட்ஸை இவங்க பார்க்க முடியும். கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருந்தா கூட நிறைய கிருஷ்ணா கலெக்ஷன்ஸ் வந்து எவர் கிரீன் அந்த மாதிரியான கிருஷ்ணர் சிலைகள் நிறைய இவங்ககிட்ட இருக்குது. மினியேச்சரில் இருக்கக்கூடிய மேக்னெட்ஸ் மாதிரியாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேபிளில் வைக்கிறது, குழந்தைகளுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கறது, அப்படிப்பட்ட நிறைய டாய்ஸ் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய பார்க்க முடியும். ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய விளக்கெல்லாமும் பார்க்க முடியும். இது பாருங்கள், அந்த சுரைக்கா ஓட்டில் பண்ண ஒரு இது, அதில் உட்காந்துட்டு ஒருத்தவங்க படிக்கிற மாதிரி, ஒரு கேர்ள் பேபி படிக்கிற மாதிரிலாம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும். டெரகோட்டாவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்களை இவங்க ஷோரூமில் பார்க்க முடியும். அனிமல்ஸ்லேருந்து பேர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நிறைய 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 இவங்கக்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மடிப்பாக்கம் ஷோரூமோ இல்லை தேனாம்பேட் ஷோரூமோ போய் பார்த்தீங்கன்னா பர்சனலாக உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சது இல்லை காமனாக எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம்ஸை காட்டியிருப்பேன். உங்கள் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கே, இதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறதுன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வரும். ஸோ நான் காட்டின இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். புதுசாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் கிஃப்டிங் பர்பஸ்க்காக. எனக்கு இது மாதிரி வேணும், அது மாதிரி வேணும்னு ஏற்கனவே நீங்கள் பிக்சர்ஸ் பார்த்துட்டு அதை பற்றி ஐடியா பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஷாப்பில் அந்த அந்த பர்டிகுலர் ஐட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் இவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவில் இல்லைன்னா கூட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது எங்கே கிடைக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு வர வச்சும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாப்பை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் மடிப்பாக்கம் ஷோரூமையும் அதே மாதிரி தேனாம்பட் ஷோரூமையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கொலு சமயத்துலேயும் இங்கே ஹியூஜ் கலெக்ஷன்ஸை அவங்க கொலு பொம்மைகள் கொண்டு வருவாங்க. ஸோ வெவ்வேறு இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணி போய் வாங்குறதுக்கு மடிப்பாக்கம் இன் அண்ட் அவுட் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் டைமை குறைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.